என்னப்பா அந்த முத்து தேவை நம்ம மூக்க உடைச்சிட்டான்னு வருத்தப்படுறீங்களா? அங்கேயே முதுகெலும்ப ஒட்டச்சிருப்போம். நீங்க தடுத்ததால விட்டுட்டு வந்தோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுட்டு தள்ளிட்டு வந்துடுறோம். மடையா, சுட்டது நம்ம துப்பாக்கி தான் கண்டுபிடிச்சிட்டு வாங்கடா. அப்புறம் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. யார எப்போ எங்க எப்படி தட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குடா. அவன் அவமானப்பட்டே சாகணும். நாளை நான் சொல்றேன், வேலையை நீங்க முடிச்சிடுங்க. தேவானே, இத வந்துட்டேங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏண்டி பாத்து எடுத்துட்டு வரக்கூடாது? வேலைக்கு போற நேரத்துல அபசகுணம் பிடிச்ச மாதிரி இப்படி ஜாடியை போட்டு உடைச்சிட்டீங்க. அதுதான் உடைஞ்சு போச்சே. அப்புறம் ஏன் கத்துற? இந்தாமா, கையில குத்தாம எல்லாத்தையும் சுத்தமா எடுத்து வெளியே போட்டு. இத பாரு, சீக்கிரமா சமைச்சு காமாட்சியிட்ட கொடுத்து அனுப்பு. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. பாரு. ஜாக்கிரதையா போயிட்டு வா. என்னது போகும்போது சோத்துக்கால் தட்டுது? இரு, தண்ணி கொண்டு வர. இந்தாமா, இந்த தண்ணியை குடிச்சிட்டு போ. ஜாக்கிரதையா போ.
நான் மோசம் போயிட மாட்டேன்ப்பா. நான் தேவர் மகன். நான் மானத்தோட தான்ப்பா சாவேன். ஈவு இறக்கம் இல்லாம உங்க அப்பாவை துள்ளு துடிக்க வெட்டிட்டாங்க. பானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக காமாட்சி அக்காவும் கிணத்துல விழுந்து செத்துருச்சு. காம வரி பிடிச்ச அந்த காட்டு மிராண்டிங்க கொலைய விபத்துன்னு ஊரு ஜனத்தையும் போலீஸையும் நம்ப வச்சுட்டாங்க. நடந்தது விபத்து இல்ல, கொலைன்னு உங்க அம்மாவுக்கு சொன்னா அது உசுரும் போயிருக்கும். அதான் இது வரைக்கும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். அம்மா, ராசையா, நம்ம குடும்பத்தை நாசமாக்கினவங்கள இப்பவே ஊரு தெரியாம அழிச்சிட்டு வந்துடுறேன். ராசையா, இப்பதான் உனக்கு நிதானம் தேவை. கண்ணன் கூட கீதையில யுக்தியாலதான் எதிரியோட சக்தியை ஜெயிச்சிருக்கான். எதிரியா இருந்தாலும் அவங்க உயிரை வாங்குற உரிமை உனக்கு கிடையாது. அப்பாவும் தங்கச்சியும் கிணறு வெட்டும் போது மண்ணு சரிஞ்சு விழுந்து செத்து போயிட்டதா பொய் சொல்லி ஊரையே நம்ப வச்சாங்களே, அதே மாதிரி நடந்தது விபத்து இல்ல, திட்டமிட்ட கொலைதான்னு நம்ம ஊர் மண்டையில நிரூபிச்சு காட்டு. அப்பத்தான் நீ தேவர் மகன். எங்க இந்த ஜவுளி தரைக்காரன காணமே? மிட்டாய் 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 மிட்டாய், ஜவு மிட்டாய், சக்கரை மிட்டாய், சீனி மிட்டாய், மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். என்னன்னு சந்தைக்கு போறேன். உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டோ, நல்லா கேட்டுக்க. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, அதுலயும் உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குறேன்? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த கோடங்கி உடுக்கியா? அந்த உடுக்கதான்டா. நீ வா. அல்வா, மதுரை மல்லி, உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா, ஏய். ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. உன்னை நம்பி நெத்தியிலே பட்டு வச்சு மத்தியிலே மச்ச நெத்தியிலே மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கை படலாமா. நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே, சமாளிப்பனா? இனிமை, ஆமா, தா இனிப்போட வந்திருக்கேன் உனக்காக. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒண்ணாயிருச்சே, அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிருச்சு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புதானே நம்ம காதலே ஆரம்பிச்சிச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே. உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அத வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்துருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்போம். இரு, உனக்காத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க. அவசரப்படாத. கண்ணை முடிக்கும்.
வலிக்குதே பின்னாடி வீங்கி இருக்குமா ஏற்கனவே ஐயோ அப்பா அடி வாங்குறான் அப்பதான் அவனுக்கு சுத்தி வரும். ஐயோ பாவம் போதுண்டா நிறுத்த சொல்றா ஏய், நிறுத்தியா ஏயா ஆள் இல்லாத நேரத்துல என் தங்கச்சி தப்பா நடக்க பாக்குறியா? இந்த பாருங்க நான் அவளை விரும்புறேன் அவ என்ன விரும்புறேன் அத கேட்க நீ யாரு ஐயா அப்பா நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது. பஞ்சாயத்து ஏங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க. அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன். அதுல 2 சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி இருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ. சரி சரி வா ஏய், நீ உள்ள நீ வெளியே. உள்ள வெளியே இது என்ன மங்காத்தா சீட்டா? கண்மனை தன்னை சுடும் ஓட்டப்பா உன் மண்டே சுட. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவ அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. 2 சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னே எழுதி போடுவேன். சாபாஷ் உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்கள அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல 2 சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ திரும்பவே முடியாதா? திரும்ப பேசிக்கிட்டு ஒண்ணுட ஒண்ணு. என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு எடு. குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி காளி காளியாத்தா யோ, உன் குழந்தைங்க எதியா? சங்கிலி அத கூப்பிட்டுடியா? சங்கிலி என்னையா? கூப்பிடுறேன்யா. சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்பினவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும். யோ, அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள முழுகிட்டியா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலந்துருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம்? இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்குனது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சாரி அத வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்குன சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது. என்ன நான் சொல்றது? அவனுக்கு போய் ஆமா போட்டுங்க. உங்க ஊர்ல அப்படித்தான் இருப்பானுங்க. என்னடா அவனை முட்டாளாக்குன்னு நினைச்சா நம்மள அவன் முட்டாளாக்கிட்டான். பேசாம இரு, அடுத்த திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போடுறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலை எல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேனே. அல்சேஷன் எடியா மாலையா? ஐயோ, போடு துணி. மாலை மாத்திக்கிட்டா போதுமா? தாலி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். இதுக்கு தான் முக்கியமா புரியணும். எப்படி எவ்வளவு முன்னேற்பாடம் தான்? நீங்க 2 பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான். இவன் ஜவ்வு முட்டாயை கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டானையா? இல்ல அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து பூனகையில கொடுத்துட்டியே. சரி நீங்க 2 பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல.